அன்பார்ந்த தியானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. பதிவுன்னா, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கின்ற நிலை என்ன இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். சுக்கிரன் ஏதாவது ஒரு கட்டத்தில் இருப்பார். அப்ப சுக்கிரன் இருக்கின்ற சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் என்னன்னா, சுக்கிரனுக்கு ஒத்த கண்ணன், ஒற்றை கண்ணன் என்றுதான் பேர். இப்ப இந்த ஒற்றை கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப நம்ம ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு வேலை செய்யணும்னா என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு குறிவைத்து அடிக்க வேண்டும் என்று சொன்ன. இப்ப வில்லே என்ன சொல்லலாம்னா, அந்த காலத்துல சிறு பிள்ளைகள், இப்ப வில்லெல்லாம் கிடையாது, அந்த காலத்துலலாம் ஒரு மூங்கில், சின்ன மூங்கில் இதுல நல்லா வளைச்சி கயிறு கட்டி ஒரு தட்டைக்குச்சியை நல்லா கனத்த தட்டைக்குச்சியை வச்சு என்ன சொல்லலாம்னா, அதுல ஒரு முள்ளை கோர்த்து நம்ம ஒரு குறி வைத்து அடிக்கும் போது என்ன செய்வோம்? ஒரு கண்ணை மூடிக்கிட்டு தான் இன்னொரு கண்ணை வச்சு அப்படி கரெக்டா அடிப்போம். இப்ப இந்த துப்பாக்கி சுடுதல் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி அந்த குறி வைப்பது என்பது ஒரு கண்ணை மூடி, வலது கண்ணை மூடுறோமோ இடது கண்ணை மூடுறோமோ மூடிட்டு தான் நம்ம அந்த வேலையை செய்வோம். அப்ப அந்த சுக்கிரன் இருக்கின்ற இடத்தில் ஒரு வலிமை எல்லா மனிதனுக்குமே இருக்கும். கிரகத்துடைய காரகத்துவத்தை நம்ம எப்பயுமே புரிந்து கொள்வது இல்லை. கிரகம் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது, அது என்ன நமக்கு ஆதிபத்தியம் உடையது, என்ன ஆதிபத்தியம் உடைய கிரகம் எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கணித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்களே என்ன சொன்னா பெரிய கெட்டிக்காரராக மாறிவிடுவீர்கள். அப்ப சுக்கிரன் இருக்கின்ற இடம் வலிமையானது. அது எந்த இடத்துல இருந்தாலும் சேர்த்தான். ஆனால் அது பார்க்கின்ற 7வது பார்வை வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிரன் இருக்கின்ற இடத்திலும் வளர்ச்சி இருக்கும், சுக்கிரன் பார்க்கின்ற இடத்திலும் வளர்ச்சி இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதுதான் உண்மை. அப்ப சுக்கிரன் இருக்கின்ற இடம் 2ஆம் இடமாக இருந்தது என்று சொன்னால், வாக்கு, தன குடும்பம் சார்ந்த விஷயத்திலும், வாக்கு, தனம், குடும்பம் சார்ந்த விஷயத்திலும், சொல்லு, செல்வாக்கு, இத்தனையும் பணம், பொருளாதாரம் எல்லாத்தையுமே அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு ஆதிபத்தியத்தை அவங்க வீட்டுல இருக்கும். அதுல மாற்றம்லாம் இருக்காது. ஆனால் அவர் பார்க்கின்ற 8ஆம் இடத்திலும் ஒரு வலிமை இருக்கும். 8ஆம் இடம் என்பது இல்லறம், மறைமுகமான அந்யோன்யமான கணவன் மனைவி வாழ்க்கை 8ஆம் பாவம். அதிலும் ஒரு வலிமை இருக்கும். நீங்கள் நிற்கின்ற இடம் வலிமையாக்கும், பார்க்கின்ற இடத்தை வலிமையாக்கும். ஏன்னா அசுரகுரு என்பவர் ஒரு அற்புதமான வலிமை மிக்க அற்புதமான நபர், சாதாரணமான நபர் கிடையாது, ஒரு வலிமை மிக்க நபர். அந்த வலிமை மிக்க நபர் என்ன செய்வார்னா, தான் இருக்கின்ற இடத்தையும் முதலில் வலிமைப்படுத்துவார், தான் பார்க்கின்ற இடத்தையும் வலிமைப்படுத்துவார். அப்படி பார்க்கின்ற இடத்தையும் வலிமைப்படுத்துவார். அப்படின்னா அந்த இடம் என்ன இடம்? லக்கணத்தில் இருந்தால் லக்கணத்தை வலிமைப்படுத்துவார். வருகின்ற மனைவி, கணவன் கண்டிப்பாக ஒரு வலிமை உள்ள நபராக மாற்றி விடுவார். 2ஆம் இடத்தில் இருந்தால் 2ஐயும் 8ஐயும் வலிமைப்படுத்தி விடுவார். 3ஆம் இடத்தில் இருந்தால் 3ஐயும் சொல்றான்னா 9ஐயும் என்ன சொல்றான்னா வலிமைப்படுத்தி விடுவார். ஏன்னா 3 என்பது தைரிய வீரிய போகஸ்தானாதிபதி. 3ஆம் இடத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மகாலட்சுமி யோகம் உடையவன். 4ஆம் இடத்தில் இருந்தால் 4ஆம் இடத்தையும் உயர்த்தி 10ஆம் இடத்தையும் உயர்த்துவார். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திரஸ்தானத்தையும் உயர்த்தி 11ஆம் இடத்தையும் உயர்த்தி விடுவார். 6ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு லக்ஸரி வாழ்க்கை உண்டு, 12ஆம் இடத்தையும் வலிமைப்படுத்தி விடுவார். இப்படி 1 7 2 8 3 9 4 10 5 11 6 12 இப்படி பாருங்க. அதற்கடுத்து 7 1 8 2 9 3 10 4
11 5, 12 6, 1 7. இதெல்லாம் வந்து ஒரு வலிமையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அதனால வந்து என்ன சொல்லலாம்னா, நீங்கள் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இருக்கின்ற அந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே நறுமணத்தோடு வைத்திருக்கும். சுக்கிரன் என்று சொன்னால் நறுமணம். 4ஆம் இடத்தில் இருக்கிறதா, வீட்டுல வந்து பத்தி வாடைகள் கண்டிப்பாக நல்ல கமகமன் இருக்கணும். 5ஆம் இடத்தில் இருக்கின்றதா, குலதெய்வத்தோடைய படத்தை வந்து என்ன சொன்னா ஜெகஜோதிய வீட்டுல வந்து உங்களுடைய மூலவர் என்று சொல்லக்கூடிய அந்த குலதெய்வத்தோடைய படத்தை, அந்த மூலவருடைய படத்தை ஜெகஜோதிய வீட்டுடைய சென்டர் ஹாலில் வச்சு பாருங்க. கண்டிப்பாக 5ஆம் பாவம் 11ஆம் பாவம் மிக மிக வலிமையாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா 6ஆம் பாவம் 6ஆம் பாவம் என்பது வந்து என்ன சொல்லனா அடிவயிறு. அப்ப 6ஆம் பாவம் என்பது அடிவயிறு. அதே சமயத்தில் வந்து இந்த 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் பிறருடைய பசிக்கு உணவு கொடுங்கள். 6ஆம் பாவத்துல வந்து சுக்கிரன் இருக்காரு. அப்ப நமக்கு வந்து என்ன சொன்னா ருசியான 6ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கா, ருசியான உணவு தேவைப்படும். அது வந்து நல்லா புசிப்பதற்கு நல்ல ஆர்வம் உடையவராக இருப்பீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் ஒரு விதத்தில் பாதகம், ஒரு விதத்தில் யோகம் தான். அப்ப என்ன செய்யணும், இந்த அடிவயிற்று பிறருடைய அடிவயிற்றை நம்ம குளிர வைக்கணும். அப்படின்னா அது பசிக்கு மட்டும். அடிவயிறு என்பதை வந்து நீங்க பலவித கற்பனைகளுக்கு போயிடக்கூடாது. அடிவயிறு என்பது பசி. அந்த யார் வந்து என்ன சொன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன சொன்னா வயிற்று பசி ஆற்றினீர்கள் என்று சொன்னால் 6ம் 12ம் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் என்பது மனைவி, நண்பர்கள். 7ஆம் இடம் என்பது மனைவி, நண்பர்கள், நம்முடைய பார்ட்னர். அப்ப எப்ப வந்து 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சுக்கிரன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. காரகோ பாவனாஸ்தி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து ஆணாக இருந்தால் திருமணத்திற்கு பெண் வந்து மனைவியுடைய படத்தை பாக்கெட்ல வச்சிடணும். பெண்ணாக இருந்தால் கணவருடைய படத்தை வந்து ஏதாவது ஒரு பர்சில் வந்து கண்டிப்பாக நல்ல அவர் அற்புதமான ஒரு அந்த ஒரு கெட்டப்புன்னு இருக்கும். எல்லா மனிதனும் ஒரு கெட்டப்போட இருக்கிற படம்லாம் இருக்கும். அதை வச்சுக்கிடணும். அந்த மாதிரி வந்து நம்ம வச்சிருக்கும் போது என்ன சொன்னா அந்த நின்ற இடமும் பார்த்த இடமும் வலிமையா இருக்கும். இப்ப 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே ஆயுள் ஸ்தானத்துல வந்து என்ன சொன்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருன்னா இவர் எப்படி சார் வைக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் முக்கோணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். முக்கோணத்திற்கும் சுக்கிரனுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டு. அப்ப அந்த 8ஆம் இடத்தில் இருக்க சுக்கிரன் இருந்தால் முக்கோணத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது சிவலிங்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடம் என்பது சிவனும் சக்தியும் சேருகின்ற இடம் தான். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம வீட்டுல வந்து என்ன சொன்னா, நம்ம பாக்கெட்ல கூட வந்து என்ன சொன்னா சிவலிங்கம், நல்ல சிவலிங்கம் வந்து என்ன சொன்னா படமாக வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். 9ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சுக்கிரன் இருந்தால் அழகான பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா அழகான பெண் தெய்வத்தோடைய படத்தை வைத்துக் கொள்ளலாம். 10ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால் தொழில் ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னா மகாலட்சுமி படத்தை வையுங்கள். 11ஆம் இடத்தில் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் இருந்தால் 11ஆம் இடம் என்பது உபய கலத்தரம் பிளஸ் வந்து மூத்தோர்களுடைய படம். மூத்தோர் என்று சொல்லக்கூடிய பெண், மூத்தோர் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன பெண், மூத்தோர் என்று சொல்லக்கூடிய கூட பிறந்த அக்கா இருந்தாங்கன்னா அல்லது அக்காவுடைய உறவு முறையாக இருந்து ஒரு படத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எப்பயுமே 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் 12ஆம் இடம் வந்து பெட்ரூம். அப்ப பெட்ரூம்ல வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு பெண் வந்து அழகாக உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு படத்தை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து சிறப்பாக இருக்கும். லக்கணத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால்
லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன என்ன சார் செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரத்தானே செய்யும். அப்போ லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அழகான எத்தனையோ வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் நெட்டில் தட்டு பண்ண பியூட்டிஃபுல் இந்தியன் லேடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய படங்கள் நான் வந்து ஒரு காலத்தில் இருந்தது. இப்போயே நெட்டில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து குயின் எலிசபெத் ராணி வந்து இங்கிலாந்து நாட்டின் வந்து என்ன இருந்தாலும் அரசு முறைகள் இருந்தாலும் அங்கே ராணிக்கு மதிப்பு உண்டு. அதை வைக்கலாம், வச்சு வந்து நம்மளுடைய செல்லுல கூட வச்சு பார்க்கலாம். லக்கணத்தில் சுக்கிரன் இருந்தால், 2ஆம் இடத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால், அதாவது வந்து என்ன சொல்றேன்னா, சில வெளிநாட்டு கரன்சிகள்ல வந்து அந்த நாட்டோடைய ராணியோடைய படம் இருக்கும். 2ஆம் இடம் என்பது தன குடும்பஸ்தானாதிபதி. அந்த தன குடும்பஸ்தானம் அந்த இந்தியன் மணியில வந்து நமக்கு காந்தி தாத்தா தான் இருக்காரு. ஆனால் வந்து என்ன சொல்றாங்க, வெளிநாட்டு மணிகளில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கிலாந்துடைய பண பரிமாற்றத்தில் வந்து என்ன சொன்னா விக்டோரியா மகாராணி படம் இருக்கலாம், விக்டோரியா மகாராணியோடைய படம் இருக்கலாம். அப்போ வந்து என்ன சொன்னா அந்த படத்தை வைத்து பார்க்கும் போது அந்த 2ஆம் இடத்தையும் அது என்ன சொன்னாங்க 8ஆம் இடத்தை இயக்கிடும். 2ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை இருக்கும். 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தைரியமான பெண், ஒரு வாழ்வீச்சு அல்லது வந்து இளநங்கை ஒரு விளையாட்டு பிரியையாக இருக்கணும். இளநங்கை ஒரு விளையாட்டு பிரியையாக இருக்கிறவ, அவ என்ன துறையில விளையாண்டு வந்து பேரும் புகழோடு இருக்கிறாளோ அவளுடைய படத்தை வைத்தால் அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வேலை செஞ்சிடும். இப்படி எல்லா விதத்திலும் வந்து ஜோதிடத்தை வந்து நாம் வந்து மேன்மையான நிலைக்கு வந்து நாம் அடைவதற்கு ஜோதிடத்தை சுக்கிரனை வைத்தே வந்து கொண்டு வரலாம். சுக்கிரனை வச்சே கொண்டு வர முடியும். அப்ப எல்லாருமே வந்து என்ன சொன்னா, உங்களுடைய சுக்கிரன் இருக்கின்ற இடத்தை நறுமணத்தோடு வையுங்கள். ஒவ்வொரு லக்கணம்னா லக்கணம் இப்போ வந்து லக்கணம் முகம், அப்ப முகத்தை பளிர் என்று வச்சுக்கிடணும். இப்ப எல்லாரும் தாடி வச்சுட்டு அலைகிறானுங்க. கேட்டப்பனா என்ன சொன்னா அது ஸ்டைலுங்காங்க. அப்ப அந்த பரிமளம் என்பது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் இருக்கின்ற காரகத்துவத்துக்குண்டான அடையாளங்களை 1ஆம் இடம் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்குண்டான காரகத்திற்குண்டான அடையாளங்களை உங்கள் அங்கங்களிலே இருக்கிறது. அந்த அங்கங்களை அடிக்கடி சுத்தம் செய்து நன்றாக நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் எல்லாமே வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடியதுதான். தேவகுருவை விட அசுரகுருவை அதிகமாக நீங்கள் நேசித்தீர்கள் என்று சொன்னால், தேவகுருவை விட வந்து அசுரகுருவை நீங்கள் அதிகமாக நேசித்தீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கை வந்து என்ன சொன்னான்னா எட்டாத உயரத்திற்கு போக முடியும். அப்ப சுக்கிரன் இருந்த இடமும் பார்த்த இடமும் கண்டிப்பாக நீங்கள் பராமரிக்கின்ற தன்மையை பொறுத்து இப்ப எனக்கு 3ல சுக்கிரன், அப்ப 3ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்ப 3ஆம் இடம் என்பது காது, தோள்பட்டை, கை, இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா காதுல எல்லாம் நல்லா வந்து என்ன சொன்னா அந்த காதுல வளர்ற முடிகளை எல்லாம் கட் பண்ணி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நாம வச்சோம்னா அங்க பரிமளைக்கும். எப்பயுமே 9ஆம் பாவம் என்பது ஆன்மீகம். அப்ப 9ஆம் பாவத்தை சுக்கிரன் பார்க்கின்ற காரணத்தினால் ஒரு பெண் தெய்வத்தோடைய உருவத்திற்கு நெத்தமும் மஞ்சளும் சந்தனமும் கலந்த அபிஷேகம் வீட்டுல வச்சு பண்ணிட்டு வரும். அது நமக்கு வேலை செய்யுது, இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்யுது. இதே மாதிரி உங்களுடைய காரகத்துவம் சுக்கிரன் நின்ற இடம் பார்த்த இடத்தை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதில் நறுமணம் கமல வேண்டும். நறுமணம் கமலம் மாதிரி வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான். உங்கள் வீட்டு வந்து என்ன சொல்றான்னா மனைவி செல்வ சீமாட்டியாக இருப்பாள், நீங்களும் செல்வ சீமானாக இருப்பீர்கள். வாழ்க்கை இப்படித்தான் சொல்லுது ஜோதிடத்தை வந்து நாம் வந்து சில விஷயங்களை வச்சு வந்து மேன்மைக்கு வரலாம். எங்கேயுமே சுற்ற வேண்டாம். உங்களுடைய ஜாதகமே உங்களுக்கு கால கண்ணாடி. நீங்கள் அதை பரிமளித்து சரி செய்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.